2 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யூனிட் 2. ஸோ சிவிக் டெஸ்ட் முடிங்க, நாளைக்கு உங்களுக்கு வந்து கீ சென்ட் பண்ணுறேன். தென் வர சண்டே வந்து யூனிட் 6 ஃபுல்லாக டெஸ்ட் இருக்கும். சண்டே வந்து யூனிட் 6 ஃபுல்லாக டெஸ்ட் இருக்கும். ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 100 கொஸ்டின் இருக்கும். எல்லா டாபிக் சேர்த்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். சண்டே டெஸ்ட் வர சண்டே, சரிங்களா? ஸோ இப்போ யூனிட் 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதாவது நம்ம இந்த ரெக்கார்டிங் கிளாஸ்க்கு வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து வீடியோஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக் இருக்கு. என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்னா, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி இருக்கு, பயோஆர்கானிக் இருக்கு, தென் ஆர்கானிக் காம்பவுண்ட், அண்ட் தென் மெட்டல் கார்பனேட்ஸ். இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு. ஸோ இது மாதிரி 4 டாபிக் இருக்கு. இந்த 4 டாபிக்குமே ரொம்ப ஈஸி தான், ரொம்ப அந்தளவுக்கு கஷ்டமான டாபிக் கிடையாது. ஸோ நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, பயோஆர்கானிக், ஆர்கானிக் மெட்டல் காம்பவுண்டு, மெட்டல் கார்பனேட்ஸ், இதுதான் 4 டாபிக். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா கொஞ்சம் டெப்தா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஆர்கானிக் மெட்டல் காம்பவுண்ட். ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட் அண்ட் தென் மெட்டல் கார்பனேட். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இதுல இருக்கிற எல்லா கான்செப்டையும் நம்ம கம்பைன் பண்ணி படிக்க போறோம். ஸோ ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்டுக்கும் நார்மல் காம்பவுண்ட் எக்ஸாம்பிளா லைக் ஒரு மெத்தில் குளோரைடுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், ஏதாவது டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? இந்த 2 மாலிகுல் டிஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு. அல்கி குரூப் இருக்குல்ல, இந்த அல்கி குரூப் டிஃபரன்ஸ் என்ன டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? அதாவது இந்த மெத்தில் குளோரைடுல இருக்கிற இந்த அல்கி என்ன அப்படின்னா என்ன சார்ஜ் வரும்? பிளஸ் சார்ஜ் வரும். இதுக்கு மைனஸ் சார்ஜ் வரும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்டுக்கும் ஒரு நார்மல் காம்பவுண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நியூக்ளியோஃபில். ஒரு அல்கே குரூப் எப்படி இருக்கும்? நியூக்ளியோஃபில்லா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா RMGX, R2CuLi. இதுல இங்க இருக்கிற R குரூப் என்னது? நியூக்ளியோஃபில் ஆக்சன். நியூக்ளியோஃபில் ஆக்சன். இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் மாலிகுல் அண்ட் ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட். லைக் அது வந்து மெட்டல் ஆர்கானோ காம்பவுண்டா இருக்கலாம், இல்ல வந்து கிரிக்னார் காம்பவுண்டா இருக்கலாம், இந்த மாதிரி எந்த ஒரு காம்பவுண்டா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட் ஆர் இட் contain at between metal atom and a carbon atom. ஒரு மெட்டலுக்கும் ஒரு கார்பன் கையில ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பாண்டு. ஓகேங்களா? ஒரு மெட்டல் பாண்ட் வித் கார்பன் இஸ் a ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட். ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? புரியுங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம மேலே இருக்கிறதா என்ன அப்படின்னா மெத்தில் மெக்னீசியம், Grignard reagent, then ferrocene. These are the example of organometallic compounds. இங்க இருக்கிற அல்கி குரூப் இருக்கும், நியூக்ளியோஃபிலா இருக்கும். இப்படி இருக்கும், நியூக்ளியோஃபிலா. இதுதான் அது ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட் பேஸ். இப்போ இதோட அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வேற இதை பத்தி சம் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது they contain metal carbon bond. இங்க இருக்கும் மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கும். ஓகேங்களா? தென் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா they are highly important. They are
highly important in organic synthesis. Organic synthesis and in catalyst. ஓகேங்களா? யூனிக்கா பார்க்கும்போது இது மேக்சிமம் ஆர்கானிக் சிந்தசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரியேஜென்ட், அதாவது யூசிங் ஃபார்மேஷன் கார்பன் கார்பன் பாண்டு. முக்கியமா ஒரு கார்பன் கார்பன் பாண்டை மேக் பண்றதுக்கு, கார்பன் கார்பன் பாண்டை மேக் பண்றதுக்கு என்ன யூஸ் ஆகுது? இந்த ஆர்கானமெட்டல் காம்பவுண்ட்ஸ் லைக் கிரிக்னா ரியேஜென்ட், மெத்தில் மெட்டல் காம்பவுண்ட்லாம் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற மெட்டல் அண்ட் கார்பன், இதுதான் இங்க இருக்கிற பேஸ் பாண்ட் டைப். இங்க இருக்கிற கார்பன் என்ன அப்படின்னா ஆக்ட் அஸ் எ லிகாண்ட், ஓகேங்களா? இது மெட்டலோட லிகாண்ட் பாண்டா இருக்கும். லிகாண்ட் என்னது எப்படி இருக்கும்? ஒரு கார்பன் இருக்கிற லிகாண்டா இருக்கும். ஓகேங்களா? கார்பன் இருக்கிற லிகாண்டா இருக்கும். இதான் ஆர்கானமெட்டல் காம்பவுண்ட். அப்ப இந்த லிகாண்ட் என்ன? லிகாண்ட்ஸ் என்ன டைப் ஆஃப் லிகாண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ligands are three types of ligands. There are three types of ligands. என்ன அப்படின்னா lone pair donor ligands, lone pair donor ligands, bi-donor ligands, sigma donor ligands. இங்க இருக்கக்கூடிய த்ரீ டைப்ஸ் ஆஃப் டோனார்ஸ். லோன் பேரை டொனேட் பண்ணக்கூடிய லிகான்ஸ், பை பாண்டை டொனேட் பண்ணக்கூடிய, பை பாண்ட் மூலமா பாண்ட் ஆகக்கூடிய லிகான்ஸ், அண்ட் சிக்மா பாண்ட் மூலமா பாண்ட் ஆகக்கூடிய லிகான்ஸ். இந்த மூணுல ஏதோ ஒரு ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும், எதுக்கு அந்த டொனேட்டிங் எபிலிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னா, அதாவது லோன் பேர் டோனார். Lone pair donor is greater than bi-donor is greater than sigma donor. இது என்ன பண்ண என்னோடது டொனேட்டிங் எபிலிட்டி ஆர்டர், டொனேட்டிங் எபிலிட்டி ஆர்டர். ஓகேங்களா? இப்போ ஃபார்ம் எழுதும்போது M.3 is a bi-donor. Sigma donor is a lone pair donor. Is a bi-donor. Is a sigma donor. These are the three types of ligands. சரிங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரியான லிகாண்ட் இருக்கும் இந்த ஆர்கானமெட்டல் காம்பவுண்ட்ல ஆர் மெட்டல் கார்பனேட்ஸ்ல இருக்கும். ஓகேவா? இது எக்ஸாம்பிளுக்கு எழுதிருக்கேன். ஸோ பார்ப்போம். ஓகேவா? அடுத்து ஆர்கானமெட்டல் காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த ஆர்கானமெட்டல் காம்பவுண்ட் என்ன இருக்கும்? கண்டிப்பா ஒரு மெட்டல் கார்பன் பாண்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ organometallic compound should be at least one metal carbon bond. Example, Grignard reagents. The example is RMgX. This is a carbon. This is a metal. This is a metal carbon bond.
ஸோ இஸ் ஒன் ஆஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்கானமெட்டல் காம்பவுண்ட். ஓகேங்களா? இன்னொரு ஆர்கானமெட்டல் காம்பவுண்ட் பார்த்து இதெல்லாம் அப்படின்னா these are the example of organometallic compound. இது வந்து இங்க வந்து ஏதாவது மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்காங்க வந்து இங்க இங்க வந்து எங்க மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கு? எத்தனை மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கு? இது என்னது கேட்டலிஸ்ட் இல்ல? இங்க வந்து மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கா இல்லையா இந்த கேட்டலிஸ்ட்ல? இருக்குங்க சார். எங்க இருக்கு மேம்? ரோடியம் அந்த ஃபினைல் ட்ரைஃபினைல் பாஸ்பினாங்க சார். ஃபினைல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பாண்ட் ஆகும், பாஸ்பரஸ் தான் பாண்ட் ஆகும். பாஸ்பரஸ். ஓகேங்க சார். அப்ப இதெல்லாம் கிடையாது பாண்ட், அதாவது நமக்கு இல்ல மெட்டல் கார்பன் பாண்ட் கிடையாது. அப்ப இதை ஏன் வந்து ஆர்கானமெட்டல் காம்பவுண்ட் சொல்றோம் அப்படின்னா இது ஈஸி டு ரியாக்ட் வித் அல்கீன் காம்பவுண்ட். இது வந்து ஈஸியா இந்த ரோடியம் காம்ப்ளெக்ஸ் வந்து ரோடியம் கேட்டலிஸ்ட் வந்து இந்த ஆர்கானமெட்டல் காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் வந்து ஈஸியா ஒரு அல்கீனோட ரியாக்ட் ஆகிறதுனால இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? அனதர் ஒன் டைப் ஆஃப் அனதர் ஒன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த பாண்ட் எப்படி இருக்கும்? மெட்டல் கார்பன் பாண்டா இருக்கும். சரிங்களா? ஸோ ஹியர் no metal carbon bond. Okay, but it considers organometallic compound because it easy to bind with alkene. அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த ரீசனாலதான் இது என்ன பண்ணும்? ஈஸியா, அதாவது அல்கீனோட ஈஸியா ரியாக்ட் ஆகுறதுனாலதான் இது என்ன சொல்றாங்க? ஆர்கானமெட்டல் காம்பவுண்ட் சொல்லி எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இன்னொரு சார் தென் சோடியம் சயனைடு. சோடியம் என்னது? மெட்டல் தானே? மெட்டல். இங்க மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கா? அப்ப இது என்ன வரும்? இது என்ன டைப் ஆஃப் காம்பவுண்ட்? ஆர்கானமெட்டல் காம்பவுண்டா? ஆன்சர் பண்ணுங்க. இங்க வந்து மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கு. இது வந்து ஆர்கானமெட்டல் காம்பவுண்ட் சொல்ல முடியுமா முடியாதா? இல்ல, கிடையாது. இது ஆர்கானமெட்டல் காம்பவுண்ட் கிடையாது. இது என்ன டைப் கிடையாது. நாட் ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? ஸோ இதான் காமனா ஒரு ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட் என்ன. தென் அதுல இருக்கிற லிகாண்ட் வந்து எப்படி லிகாண்ட் பார்த்தோம்? லோன் பேர் லிகாண்ட், டைடோனால் லிகாண்ட், சிக்மாடோனால் லிகாண்ட். அதோட ரொனேட்டிங் எபிலிட்டியை பொறுத்து அதோட ஆர்டர் ரியாக்டிவிட்டி பார்த்தோம். சரிங்களா? தென் பாண்டிங் எப்படி இருக்கும்? இந்த ஆர்கானோமெட்டல் காம்பவுண்ட் பாண்டிங் எப்படி இருக்கும்? பாண்டிங் may be ionic, covalent and coordinate. அங்க இருக்கிற லிகானை பொறுத்து இருக்கிற லிகானை பொறுத்து என்னென்ன பாண்ட் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு? அயன் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம், கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம், கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். இதை பொறுத்து டிபெண்ட்ஸ் ஆன் லிகான்ஸ். அங்க பொறுத்து அங்க என்ன ஃபார்ம் ஆகும்? பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? தென் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட். Classification of organometallic compound based on metal. என்ன டைப் ஆஃப் மெட்டல் பிரச்சனை இருக்கு? இப்ப
லைக் அது வந்து நமக்கு தெரியும் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ், மெயின் குரூப் மெட்டல்ஸ் இருக்கு, மெயின் குரூப்ல மெட்டல்ஸ் இருக்கு, தென் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இருக்கு, இன்னர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இருக்கு. இதை பொறுத்து என்ன பண்றாங்களோ அது மூணா பிரிக்கிறாங்க. சிம்பிளா முடிச்சுக்கலாம் சொல்லுங்க. கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் மெட்டல், அதாவது மெயின் குரூப் மெட்டல், தென் டிரான்சிஷன் மெட்டல், தென் இன்னர் டிரான்சிஷன் மெட்டல். அதை பத்தி என்ன பண்றாங்க, அதை வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் classification based on metal present in organometallic compound. ஓகேங்களா? ஏன்னா அப்படின்னா if metal is main group, metal is main group, இது ஒரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது RMGX, இது வந்து மெயின் குரூப் எலமெண்ட். N-butyl lithium, this is also main group element. Then methyl magnesium, dimethyl magnesium, these are the main group element. இந்த மாதிரி ஒரு ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ல மெட்டல் as a main group இருந்தா this is one of the classification of organometallic compound. Then if metal is transition metal, இருந்தா அப்போ நம்ம மெட்டல் அப்போ சப்போஸ் அந்த ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ல இருக்கிற மெட்டல் சப்போஸ் டிரான்சிஷன் மெட்டலா இருந்தா அது என்னது, இது ஒரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் ரோடியம் ட்ரைஃபெனைல், குளோரோ ட்ரைஃபெனைல் பாஸ்பியம் ரோடியம் 3. Chloro triphenyl phosphine rhodium is an example of transition metal organometallic compound. This is a transition metal. Then வேற சொல்லலாம் R2CuL, like these are the one of organometallic compound classification. Then ferrocene Cp2Fe, Cp is cyclopentadiene, Fe is the transition metal compound. These are the one of the example. Okay. Then third type என்ன அப்படின்னா if metal is lanthanide and actinide series. This is the three classification of organometallic compound based on metal. அங்க என்ன மெட்டல் பிரச்சனை இருக்கு, அதை பொறுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து த்ரீ கிளாசிஃபை பண்ணலாம். மெயின் குரூப் எலிமெண்ட், டிரான்ஸ்மெண்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் லாங் சீரிஸ். ஓகேங்களா? தென் அதுக்கு டாபிக் ஓகேங்களா உங்களுக்கு எதுவும் புரியாம இருக்காது? எல்லாருக்கும் புரியுதா? டவுட் தான் கேளுங்க. Sir, lanthanide actinide is example, sir. Examples like you சொல்லலாம் சார். அதாவது லைக் லாங் ஆக்டினைசேஷன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு சார். அது ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா சார் லாந்தனம் 3 ட்ரைஃபெனைல் பாஸ்பின் சார். லாந்தனம் 3 ட்ரைஃபெனைல் பாஸ்பின். ஸோ லாந்தனிக் ஆக்டினைசேஷன் மேக்ஸிமம் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகாது. அதாவது இந்த ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்டு மெயினாக பார்த்து மெயின் குரூப் இருக்கும், டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இருக்கும். ஓகேங்களா சார்? Yes, sir.
Yes, sir. நெக்ஸ்ட் போலாமா? வேற சொல்லலாம்னா லைக் ஃபெரோசி மாதிரி சார். These are the example of Landry actinide series organometallic compound. Then these are the example of this classification Landry actinide series organometallic compound. SM na the Summercium, alien the Landram. So these are the example of this classification. அடுத்து அதுல பார்க்க போறோம் அப்படின்னா ஹெப்டிசிட்டி. ஹெப்டிசிட்டி என்ன அதை பார்க்க போறோம். இது இருக்க ஹெப்டிசிட்டிக்கு ஈட்டான்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஹெப்டிசிட்டி என்னது? ஹெப்டிசிட்டி இது ஐடியா இருக்கா எல்லாத்துக்கும்? ரிப்ளை பண்ணுங்க. ஹெப்டிசிட்டி என்னது? எத்தனை மெம்பர்ஸோட கனெக்ட் ஆயிருக்குன்னு பாப்போம் சார். எத்தனை ஒரு மெட்டல் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு மெட்டல் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு, அதான் ஹெப்டிசிட்டி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஹெப்டிசிட்டி இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிகண்ட். Hepticity is a property of ligand represented as eta x. Here x is the number of carbon atom directly attached to the atom. Example, eta 2 C2H4 means here in the alkyl இருக்கிற 2 carbon atom attached with metal. ஓகேங்களா? ஸோ வேற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா the number of donor atom of a ligand directly attached to the metal. This is the definition of hepticity. அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிளா metal CS3, then metal CS3 2, then metal CS3. இப்போ இந்த மூணுக்கும் ஹெப்டிசிட்டி என்ன வரும்? அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த மூணுக்கும் ஹெப்டிசிட்டி இப்போ இங்க இருக்கும் மெட்டல் கார்பன் பாண்ட் கண்டு இருக்கு. மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கும் பட்சத்துல இந்த ஈஸியா அந்த ஹெப்டிசிட்டி கண்டு சொல்லலாம். அப்ப இந்த மெட்டல் வந்து எத்தனை கார்பனோட டைரக்ட் அட்டாச் இருக்கு அதை மட்டும் பார்க்க போறோம். இப்போ இந்த மூணுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல ஒவ்வொன்றுக்கும் ஹெப்டிசிட்டி வேல்யூ சொல்லுங்க. ஹெப்டிசிட்டி வேல்யூ என்ன சொல்லுங்க? ஒன் தான் சார். ஃபர்ஸ்ட் ஒன் ஏன்னா ஒரு மெட்டல் ஒரே கார்பன் அட்டாச் இருக்கு. செகண்ட் ஒன் அதுவும் ஒன் தானே சார்? அதாவது இது எப்படின்னா ஆக்சுவல் தான் மெட்டல் CH3 CS3 is also eta 1. இங்கே என்னதான், அதாவது ஹெப்டிசிட்டி ஒன்று தான் வரும். இங்க ஹெப்டிசிட்டி இங்கே தான் ஒன்று தான். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெட்டல் டைரக்டா அதாவது பார்த்து கொடுக்காங்கல்ல டைரக்ட்லி அட்டாச் டு த லிகாண்ட் டைரக்ட்லி அட்டாச் டு த மெட்டல் டைரக்டா இங்க இருக்கு. இங்க வந்து ஒரே ஒரு கார்பன் இருக்கு. இங்க டோட்டலி 2 கார்பன்ஸ் இருக்கு, 3 கார்பன்ஸ் இருக்கு. இங்க டோட்டலி
4 கார்பன்ஸ் இருக்கு. ஆனா எதை பார்க்கணும், டைரக்டா மெட்டல் வந்து எத்தனை கார்பன் அட்டாச் ஆயிருக்கு அது மட்டும் தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த எல்லா காம்பவுண்டுக்கும் எல்லா எக்ஸாம்பிள்ஸுக்கும் எலக்ட்ரிசிட்டி வெளியினதான் ஒண்ணுதான் ஆகும். ஓகேங்களா? இன்னொரு கொஸ்டின் என்ன பேசுறீங்கன்னா, பென்சின் இருக்குல்ல, பென்சின்ல பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஹெப்டிசிட்டி அளவு எவ்வளவு ஹெப்டிசிட்டி ஆமா வாய்ப்பு இருக்கு? 6 sir. 6. 3, 6. Possibility of hepticity. Finna possible, eta 1 possible, eta 2 possible, eta 3, eta 4. 3, 4, 6. 5 also, 5, 6. 6 also. Possibilities of that. இது வந்து possibilities தான். ஓகேங்களா? Then இப்போ இங்க சொல்லுங்க. இங்க என்ன வரும்? அது ஒவ்வொன்றும் சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, ரைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஹெப்டிசிட்டி அது, ஃபர்ஸ்ட் ஒன் ஹெப்டிசிட்டி அது 1 sir. So 1. Here also 1. Here also 1. கரெக்டுங்களா? ஓகே, எல்லாத்துக்கும் ஓகேவா? ஹெப்டிசிட்டி ஓகேவா? ஏன் டவுட் இருக்கா? நீ எக்ஸாம் பார்ப்போம். இப்போதைக்கு இதுக்கு புரியுதா மட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் போமா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போமா. இங்க ஹெப்டிசிட்டி என்ன வரும்? 2 sir. eta 2. ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். இந்த மாதிரி எழுதலாம். This also hepticity அது 2 தான் வரும். Then இது hepticity அது hepticity 2. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஒன் ஹெப்டிசிட்டி என்ன வரும்? ஹெப்டிசிட்டி ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வரும். 1. 2 sir. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 1. செகண்ட் ஒனுக்கு 2 sir. 2. 2. ஏய் உங்க அப்பா சொல்லுங்க, இதுக்கு தேர்ட் ஒனுக்கு சொல்லுங்க. தேர்ட் ஒனுக்கு ஹெப்டிசிட்டி வேல்யூ 2 sir. 2. 2 sir. 2. Fourth one 2 sir. நீங்க சொல்லுங்க, என்ன வரும்? 2 தான் sir. 2 தான். 2 தான். அவ்வளோ புரியுதுங்களா? தென் இதான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ். இது என்ன பார்க்கணும்? மெட்டலை பார்க்கணும். மெட்டல் வந்து எத்தனை லிகானோட பாண்ட் ஆயிருக்கு அதை பார்க்கணும். ஸோ மெட்டல் பாண்ட் வித் நம்பர் ஆஃப் கார்பன், எத்தனை கார்பனோட மெட்டல் பாண்ட் ஆயிருக்கோ அதாவது ஹெப்டிசிட்டி அப்படின்றது. புரியுதுங்களா? ஸோ அதுக்கு எடுத்து எலிகான் ஸ்கேன் சேஞ்ச் ஹெப்டிசிட்டி. இப்போ என்ன பேரு? ஃப்ளக்சுவேஷனல் லிகான். எந்த லிகான் வந்து அதோட ஹெப்டிசிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கிறதோ, ஏன் சேஞ்ச் பண்ணணும்? ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்றதுக்காக வேண்டி, ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்றதுக்காக வேண்டி. எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்? பென்சீனுக்கு 6 பாசிபிலிட்டிஸ் ஆஃப்
ஹெப்டிசிட்டி இருக்கு. அது 6 பாசிபிலிட்டிஸ்ல ஏதாவது வரலாம். இப்ப 6 இருக்கிறது 5 மாறலாம், 5 இருக்கிறது 4 மாறலாம், இந்த மாதிரி மாறலாம். ஏன் மாறணும்? அந்த பென்சில் இருக்கிற ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கு. 14 இருக்கு வச்சுக்கோங்க, 14 இருக்கு. இஏ நம்ம வந்து 14 இருக்கு அப்படின்னா என்ன வந்து அது வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்கும், 18 வந்தா ஸ்டெபிலிட்டியா இருக்கும். அப்படின்னா இதோட ஒரு ஈட்டா 6, அதாவது ஒரு 4 வந்து ஆட் ஆகணும். 4 ஆட் ஆகணும். அந்த ஈட்டா 4 ஒரு கார்பன் 4 இருக்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து ஆட் ஆகும், அது வந்து ஸ்டெபிலிட்டி ஆகும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்றதுக்கு என்ன ஆகும், அது வந்து ஒரு லிகான் வந்து அதோட ஹெப்டிசிட்டி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அது பேர் பேரு ஃபிளக்ஷனல் லிகான், சாரி ஃபிளக்ஷனல் லிகான். ஓகேங்களா? இங்க சொல்லுங்க, இதோட ஹெப்டிசிட்டி சொல்லுங்க. 2 sir. 2 மேம், நல்லா பாருங்க மேம். 4 sir. 4. இந்த காம்பவுண்ட் மேம், செகண்ட் காம்பவுண்ட் என்ன சொல்லுங்க? 3 sir. அவ்வளோ. இதோட ஹெப்டிசிட்டி அது வருமா? போதுங்களா? இதுக்கு ஹெப்டிசிட்டி இதோட ஹெப்டிசிட்டி நாலுக்கு எப்படி சொல்லுங்க ஹெப்டிசிட்டி? நாலுக்கும் 4, 5. first one 4, second Second one one 1. third one 3 sir. 3, 6 fourth one 5. 5. ஓகேங்களா? இதெல்லாம் ஹெப்டிசிட்டி. ஏதாவது ஐடியா, ஏதாவது டவுட் இருக்கா? ஹெப்டிசிட்டி டவுட் இருக்கா? இப்போ நான் போட்டதுல ஏதாவது டவுட் இருக்கா? தம்பி போன் பார்க்காத வெளுத்து போடுவேன். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 8 ஹெப்டிசிட்டி வரும், செகண்ட் ஒனுக்கு 6 ஹெப்டிசிட்டி வரும். கரெக்டுங்களா? எஸ் சார். ஓகே. சொல்லதான் பார்த்தீங்கன்னா ஹெப்டிசிட்டி வரும். ஹெப்டிசிட்டி என்ன பார்ப்போம்? நம்பர் ஆஃப் கார்பன் பாண்ட் வித் மெட்டல். மெட்டலோட எவ்வளவு கார்பன் பாண்டா இருக்கு, அதான் இது ஹெப்டிசிட்டி அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப் இல்லாமா? இல்ல எதுவும் டவுட் இருக்கா?
இப்ப இந்த மேல இருக்க ரிங்குக்கு என்ன வரும்? மேல இருக்க டாப் ரிங்குக்கு எப்படி என்ன வரும்? 5 சார். 8 of 5. கீழே இருக்கிறதுக்கு 1 சார். 1. 4 வராது, 1 வரும். 1 அவ்வளோதான். இவ்வளோதான் கிரிப்டிசிட்டி மேம். வேற ஏதாவது டவுட் இருக்கு எல்லாத்துக்கும்? வேற யாரும் டவுட் இருக்கா? இல்லை நெக்ஸ்ட் போயிடலாமா? தம்பி. நெக்ஸ்ட் என்ன பண்ணா 18 எலக்ட்ரான் ரூல். 18 எலக்ட்ரான் ரூல். ஸோ 18 எலக்ட்ரான் ரூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, எதை பத்தி பேசுறதுக்கு? ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட். ஒரு ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் எது யூஸ் ஆகுது? இந்த 18 எலக்ட்ரான் ரூல் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்ப இது எங்க, இதுல சம் பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். இது எங்க யூஸ் பண்றாங்க, இந்த 18 எலக்ட்ரான் ரூல் வந்து எந்தெந்த காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதான் பார்க்க போறோம். First, okay, transimetal complex follows follows 18 electron rule. Okay, then lanthanide actinide organometallic compound do not follow 18 electron rule. சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? ஒரு காம்பவுண்ட் வந்து, ஒரு ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட் வந்து 18 எலக்ட்ரான் ரூல் ஒபே பண்ணா அது எப்படி இருக்கும்? ஸ்டெபிலிட்டியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ வேற என்ன அப்படின்னா, டிரான்சிமெட்ரிக் காம்ப்ளெக்ஸா இருந்தா 18 எலக்ட்ரான் ரூல். இதே இது ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸா இருந்தா எதை ஃபாலோ பண்ணாது? 18 எலக்ட்ரான் ஃபாலோ பண்ணாது. எதை ஃபாலோ பண்ணும்? இட் follows 16 electron rule. அதே இது main group elements follows octet rule. அவ்வளவுதான். இதாங்க முக்கியம். Suppose a complex which follow 18 electron and 16 electron rule are stable. ஒரு எந்த காம்ப்ளெக்ஸ் வந்தோ 18 எலக்ட்ரான் ரூலவோ 16 எலக்ட்ரான் ரூலோ ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும். இது என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா கவனிங்க. அதாவது டிரான்சிமெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இதை பார்க்கணும், 18 எலக்ட்ரான் ரூல பார்க்கணும். ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ் எதை பார்க்கணும்? 16 எலக்ட்ரான் ரூல பார்க்கணும். மெயின் குரூப்ல மட்டும் எதை பார்க்கணும்? ஆக்டர் ரூல பார்க்கணும். அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ண 18 எலக்ட்ரான் ரூல ஃபாலோ பண்ணாலும், இல்ல 16 எலக்ட்ரான் ரூல ஃபாலோ பண்ணாலும், இல்ல ஆக்டர் ரூல ஃபாலோ பண்ணாலும் அந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும். ஓகேங்களா? இதே இது லாங் ஆக்டைடு இருக்கிற ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட் எதை ஃபாலோ பண்ணாது? இந்த 18 எலக்ட்ரான் ரூல ஃபாலோ பண்ணாது. ஓகேங்களா? மேக்ஸிமம் வெரி அன்ஸ்டேபிள் தான், வெரி அன்ஸ்டேபிள். ஓகேவா? தென் compound which have 17 or 19 electron are paramagnetic. Paramagnetic என்னது? சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கும். அதாவது நம்ம ஒரு காம்பவுண்டுக்கு நம்ம வந்து 18 எலக்ட்ரான் ரூல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த 18 எலக்ட்ரான் ரூல் வேல்யூ வந்து 17 இருந்தாலோ இல்ல 19 இருந்தாலோ அது எப்படி இருக்கும்? பேராமேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கும். அதாவது இங்க இருக்கும் சிங்கிள் எலக்ட்ரான் பிரசண்டா இருக்கும். ஓகேங்களா? இதே இது காம்பவுண்ட் ஹேவிங் 16 electron or 18 electron இது எப்படி இருக்கும்? டயாமேக்னெட்டிக்கா இருக்கும்.
டயமேக்னெட்டிக் மூமெண்ட் தான். அப்ப ஒரு காம்பவுண்ட் எடுத்து நம்ம ஆர்கானமெட்டல் காம்பவுண்ட் அதாவது காம்பவுண்ட் எடுத்து நம்ம வந்து 8 நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த 18 எலக்ட்ரான் ரூல் EN வேல்யூ வந்து 1799 இருந்தா அது எப்படி இருக்கும்? பேராமேக்னெட்டிக் மூமெண்டா இருக்கும். இதே இது 1689 அது எப்படி இருக்கும்? அது வந்து டயமேக்னெட்டிக் மூமெண்டா இருக்கும். புரியுதுங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? Okay. Calculation of 18 electron group. அப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்படி கிளாஸ் கால்குலேஷன் பண்ணாங்கன்னா பேஸ்ட் ஆன் 2 மெத்தட்ஸ். என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெத்தட். என்ன அப்படின்னா நியூட்ரல் ஆட்டம் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம தெரியும் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல வந்து ஒரு கார்பன் காம்பவுண்ட் இருக்கும், தென் ஒரு மெட்டல் இருக்கும். ரெண்டோட ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டிப்பா இருக்கும். ஆக்சிஜன் ஸ்டேட் பிளஸோ மைனஸ் ஏதாவது இருக்கும். அந்த ஆக்சிஜன் ஸ்டேட்டை பொறுத்து நம்ம வந்து ஒரு காம்பவுண்டுக்கு வந்து 18 எலக்ட்ரான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது என்னது ஆக்சிடேஷன் ஸ்டேட் பத்தி. இல்ல அந்த காம்பவுண்ட் வந்து அதாவது அதுக்கு வந்து ஆக்சிஜன் ஸ்டேட் இருந்தாலும் அதை வந்து நீட்ல கன்சிடர் பண்ணி நம்ம வந்து அதுக்கு வந்து EN பார்த்தோம்னா அது வந்து நியூட்ரல் ஆட்டம் மெத்தட். எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் என்னது பெரோசின். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு? ஒரு அயன் இருக்கு, 2 சைக்ளோபென்டாடையின் ரிங் இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த அயனோட ஆக்சிஜன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா Fe2+. அப்ப Fe2+ இருக்கும்போது அதோட அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அது 6 எலக்ட்ரான். தென் இங்க இருக்க இந்த 2 சைக்ளோபென்டாடையின் ரிங் அதாவது ஒரு சைக்ளோபென்டாடைனா இது சைக்ளோபென்டாடையினல் மீன்ஸ் இந்த ரிங்குக்கு என்ன இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஆல்ரெடி உள்ள 2 பை பாண்ட் இருக்கும் வித் நெகட்டிவ் சார்ஜ். டோட்டலி 6 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ ஒரு ரிங்குக்கு 6 எலக்ட்ரான்னா 2 ரிங்குகள் 12 எலக்ட்ரான். ஸோ 6 into 2 சைக்ளோபென்டாடையினல் 12 electrons. Totally 18 electrons. அப்ப it obey 18 electron rule. So is it stable? இதானது oxidative state method. இது நியூட்ரல் ஆட்டம் மெத்தட். ஸோ இவன் இங்க இருக்கிற இந்த சைக்ளோபென்டாடைன் வந்து அயான்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் அயானா இருக்கும். நெகட்டிவ் அயானா இருக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கும் அது வந்து 6 எலக்ட்ரான் கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இது நியூட்ரல் ஆட்டம் மெத்தட்ல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அயன் இருக்குல்ல அயன் நியூட்ரல் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த அயனோட அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் அளவு 8 எலக்ட்ரான். தென் இங்க இருக்கிற ஒவ்வொரு சைக்ளோபென்டாடைன் அப்படின்னா அது வந்து 5 எலக்ட்ரான்ஸ் அங்கே பிரச்சனை இருக்கும். 5 எலக்ட்ரான்ஸ் பிரச்சனை இருக்கும். ஏன்னா இங்க இருக்கு 5 எலக்ட்ரான். ஸோ 2 into cyclopentadiene 10 electron, totally 8 electron. ஓகேங்களா? ஸோ இதான் நியூட்ரல் ஆட்டம் மெத்தட். இதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் த நியூட்ரல் ஆட்டம் மெத்தட் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்டேட் மெத்தட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் மெத்தட். இங்க என்ன சென்டிமெண்டல் ஆட்டம் இருக்கு? மேங்கனீஸ் இருக்கு. மேங்கனீஸ் என்ன சார்ஜ்? Mn+. அப்படின்னா வரும் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான். ஓகேங்களா? இங்க என்ன லிகாண்ட் இருக்கு? 2 லிகாண்ட் இருக்கு. ஒன்னு மெத்தில் லிகாண்ட், இன்னொன்னு கார்பனைல் லிகாண்ட். ஸோ அந்த 2 லிகாண்டுக்கு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு லிகாண்டும் 2 எலக்ட்ரான் ஜாயின் பண்ணும். அப்ப
டோட்டலி 5 into 2 CO அதாவது 10 electron. 1 into CS3 2 electron. அப்ப என்னது 18 electron. ஓகேங்களா? இது ஆக்சிஜன் ஸ்டேட் மெத்தட். இது நியூட்ரல் ஆட்டம் மெத்தட்ல மேங்கனீஸோட அவுட்டர்மோஸ்ட் அது 7 electron. மேங்கனீஸ் ஏன்னா சார்ஜர் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆக்சிஜன் ஸ்டேட் மெத்தட்ல மேங்கனீஸ் சார்ஜை கன்சிடர் பண்ணுவோம். ரிமைனிங் இருக்கிற 2 லிகாண்ட் இருக்குல்ல CO அண்ட் CS ரெண்டுமே அது நியூட்ரல் லிகாண்ட், அதுக்கு சார்ஜ் வராது. அவ்வளவுதான். ஓகேங்களா? தென் இங்க இருக்கிற இந்த CO கார்பனைல் வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ட்டு அதாவது இங்க மாத்தி போட்டேன் 2 into 5 CO. So 2 into 5 CO அப்படின்னா ரெண்டு CO லிகாண்ட் கொடுக்குற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 5 into the number of CO அப்படின்னா அது டோட்டலி 10 எலக்ட்ரான். தென் நியூட்ரல் லிகாண்டா இருக்கிற அந்த மெத்தில் எப்ப நியூட்ரல் ஆட்டம் மெத்தட்ல அதோட லிகாண்ட் பார்ட்டிஷன் 1, அப்ப 1 CS3 gives 1 electron. Totally 18 electron. அப்ப இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கன்சிடர் என்ன பார்க்கணும் அப்படின்னா அங்க இருக்கிற மெட்டலை பார்க்கணும். மெட்டலை வந்து அயான்ஸை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஜன் ஸ்டேட் மெத்தட். அயான்ஸை கன்சிடர் பண்ணாம நியூட்ரலா பார்த்தோம் அப்படின்னா அது நியூட்ரல் ஆட்டம் மெத்தட். அவ்வளவுதான். எனக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்களா? பார்க்க போறோம். சம் எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி அதாவது ஏதோ ஒரு மெத்தட் ஆக்சிஜன் ஸ்டேட் மெத்தடோ நியூட்ரல் ஆட்டம் மெத்தடோ யூஸ் பண்ணி என்ன செய்ய போறோம், அது வந்து ஸ்டேபிள் அண்ட் ஸ்டேபிள் பார்க்க போறோம். அது வந்து 18 ஆட்டம் ஒபே பண்ணி தான் ஒபே பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சி சர்க்குலர் பென்டாயில் FeCO2 இப்பதான் சொன்னேன். சைக்ளோ பென்டாடைல் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் டொனேட் பண்ணும்? 5 எலக்ட்ரான் பண்ணுமா? 5 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகும். பிளஸ் அயன் வந்து இங்க எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி இது பண்றோம் அப்படின்னா நியூட்ரல் ஆட்டம் மெத்தட்ல அயனோட அவுட்டர்மோஸ்ட் 8 பிளஸ் இங்க இருக்கு ரிமைனிங் 2 CO இருக்கு. கார்பன் இஸ் a 2 electron donating ligand, so 2 into 2 4. ஓகேங்களா? டோட்டல் 17 electron system வந்து 17 electron systemனா இது வந்து unstable. Then paramagnetic moment. அவ்வளவுதான். ஓகேங்களா? Then cyclopentadiene to CO means cobalt. இங்க வந்து cobalt. ஓகேங்களா? cyclopentadiene ஒரு cyclopentadiene 5 electrons, ரெண்டுக்கு 10 electrons. அப்ப 2 into 5 10. கோபால்ட்டோட அவுட்டர்மோஸ்ட் 9 கோபால்ட்டுக்கு. இது COக்கு சாரி CO 9, totally 19 electron. அப்ப இது என்னது? This is also unstable and this is a paramagnetic. புரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? Yes, sir. நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு EN வேல்யூ என்ன வரும்? இதோட EN வேல்யூ என்ன வரும்? இது ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள்? அது மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. CP என்ன வரும்? 10 வருமா? 10. நிக்கலுக்கு 10. 20 is unstable. இது இதுக்கு என்ன வரும்? CP க்கு வரும் 10 வரும். நிக்கலுக்கு வரும் 8 வரும். அப்ப 18.
which is stable. புரியுதுங்களா? சரிக்கடுத்து சரித்து பாருங்க. ஓகே, இங்க இருக்கிற லிகாண்ட் இருக்கு. ஒரு சைக்ளோ ஆக்டா டையின் லிகாண்ட் இருக்கு. தென் ஒரு கார்பன் லிகாண்ட் இருக்கு வித் மெட்டல் இருக்கு. இங்க இருக்க மெட்டலுக்கு என்னது என்ன சொல்லலாம்? S2 8 சார். 8 எலக்ட்ரான். ஓகேங்களா? தென் CO என்னது கார்பன் சொல்லலாம் 6 எலக்ட்ரான். ஏன்னா ஒவ்வொரு கார்பனுக்கு 2 மேம். கார்பன் ஓகேங்க சார். ஓகேங்க சார். கோபால்ட். அப்ப 3 கார்பனுக்கு 6 எலக்ட்ரான். தென் அந்த சைக்ளோ ஆக்டா ரிங் இருக்குல்ல, அதுல இருக்கிற ஹெப்டிசி அளவு இருக்குங்க 4 இருக்கா? சார் 4 எலக்ட்ரான். டோட்டலி பார்க்கும்போது 8 எலக்ட்ரான் இருக்கா? இஸ் அன்ஸ்டேபிள். இஸ் ஸ்டேபிள். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டேபிள் அன்ஸ்டேபிளா? இந்த காம்ப்ளெக்ஸ் அன்ஸ்டேபிளா? ஸ்டேபிள் சார். ஸ்டேபிள். ஏன்னா 10 plus 8 18 எலக்ட்ரான் ஸ்டேபிள். அயன் CO4 அப்படின்னா ஸ்டேபிள் அன்ஸ்டேபிளா? அயன்களது 8. இங்க 4 லிகாண்ட்ஸ் 4 CO இருக்கு. அப்புறம் 8 வரும். டோட்டலி 16 எலக்ட்ரான் is unstable. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம் பார்க்கும்போது இந்த எக்ஸாம் சொல்லுங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? ஸ்டேபிள் சார். ஸ்டேபிள். என்ன ரீசன் அப்படின்னா 2 ரிங் இருக்கா, 2 சைக்கிள் கம்பேர் வரும் 10 வரும். ஒரு கோபால்ட் பிளஸ்க்கு என்ன வரும் 8 வரும். டோட்டலி 8 எலக்ட்ரான் வரும். 80 எலக்ட்ரான் வரும். அப்ப இது எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா? சார் மேம் சொல்லுங்க மேம். ஸ்டேட் கண்டுபிடிச்சோம்லங்க சார் ஆக்டிவேஷன் மெத்தட்ல. மேம் அதுல வந்து அயன் 2 plus ஏன் 6 எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டோம். இதான் மேம் ஆக்சைடு ஸ்டேட் பார்க்கும்போது நம்ம வந்து அங்க இருக்க அந்த ஸ்பீசிஸ் லிகாண்ட் ஆகட்டும் மெட்டல் ஆகட்டும் அது ஆக்சைடு ஸ்டேட் வச்சு பார்க்கணும் மேம். நியூட்ரல் ஸ்டேட்ல வந்து நியூட்ரல் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். இப்ப நியூட்ரல் அயனா இருக்கும்போது அதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 8 எலக்ட்ரான் இருக்கும். 8 எலக்ட்ரான் சார். இது வந்து பாத்தீங்கன்னா சைக்ளோ பென்டா டையினைல், அதாவது இங்க நெகட்டிவ் சார்ஜ் போயிட்டோம், இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதான் டையினைல். அப்ப இது 2 மைனஸ், அப்ப இது எப்படி இருக்கும் 2 பிளஸ்ஸா இருக்கும். அப்ப இங்க அயன் 2 பிளஸ் மீன்ஸ் 6 எலக்ட்ரான்.
ஓகேங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இந்த 18 அட்டவணையில் ஏதாவது டவுட் இருக்கா?